விருச்சிக ராசிக்காரங்க இந்த நேரம் எதுக்குமே அதிகம் ஆசைப்படுறதில்ல. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனாலே போதும், அதுவும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போனாலே போதும்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்கிறீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், வெளியே இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், நீங்கள் நேசிக்காமலாம் இல்லை. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எல்லாரும் வேணும் நீங்கள் ஆதரிச்சு தான் பிடிக்கிறீங்க. அது எந்த வகையிலுமே பாதிப்புலன்னு சொல்லலாங்க. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் என்ன தான் பொறுத்து போனாலுமே உங்கள் குணத்தை சீண்டி பார்க்குற மாதிரி, உங்களுடைய சுபாவத்தை சீண்டி பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிடுறாங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது சொல்லிட்டா கூத்துதே குடையுதேன்னு கொஞ்சம் சொல்லக்கூடியவங்க இந்த நேரம் அதிகமாக இருக்கிறாங்க. மனசை காயப்படுத்துகிற மாதிரி தான் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்க நடந்துக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயங்களை நீங்கள் சாதாரணமாக தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எப்பயுமே வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், வெளியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சீராக கொண்டு வரணும். ஒரு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாடுபடுறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதுவே தந்தைக்கு உங்களுக்கு இடையே நிறைய மனசாவை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாதவங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே வெளியே நீங்கள் சொல்லிக்கிறது இல்லை. அதுவுமே இந்த நேரத்தில் இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த வாங்கின கடனுக்கு ஒரு தீர்வு பார்த்துட்டாலே போதும் தான் நிறைய பேர் வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய தொல்லை, நிறைய இடர்பாடுங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலுமே அதையுமே சமாளித்து எப்படி முன்னுக்கு வந்துடலான்னா இந்த நேரம் ஒரு தெம்போட தைரியத்தோடு நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க. குடும்ப வாழ்க்கைக்குமே ரொம்ப முக்கியத்துவம் தந்துட்டு தான் வரீங்க. உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருந்தாலுமே மனதளவில் இதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்பால் நிறைய இழந்திருக்கிறதால இந்த நேரம் பொறுமைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலுமே உங்களை அறியாமலே சில நேரங்கிறது உங்கள் மனசு சீன்ற மாதிரி, உங்களை காயப்படுத்துகிற மாதிரி சில பேசுறதுனால உங்களை அறியாமலே சில வார்த்தைகளை விட்டுறீங்க. அது கொஞ்சம் நேரம் பாதிப்பு தர மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கோவங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் வருது. பொங்கி வர கோவத்தை கூட சில நேரம் இந்த பந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லதோ கெட்டதோ சுற்றி இருக்கக்கூடியது எதுவுமே நீங்கள் கவனிக்காமலாம் இல்லை. இந்த நேரம் கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு காலம் இல்லைங்கிறது ஒன்று இருந்து நீங்கள் பொறுமையாக தான் இருக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் காலம் வரட்டும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலுமே சிக்கனமாக இருக்கிறதுக்கு இந்த நேரம் ரொம்பவே முயற்சி செய்கிறீங்க. உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனம் கொடுக்குறீங்க. ஆனாலுமே ஆரோக்கிய பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த நேரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் கவனம் கொடுக்கணும், ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் பின்பற்றினாலே சூட்சமமான விஷயம்தான். இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றினாலே கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அப்படி நீங்கள் எந்த பரிகாரத்தை செய்யணுங்கிறது இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் வேலையாக கால பைரவர் வழிபாடுங்க. இதுக்கு முன்னாடி பதிவில் குலதெய்வ வழிபாட்டோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லியிருந்தோம். குலதெய்வ வழிபாட்டு கூடவே இந்த நேரம் கால பைரவருக்கு, அதுவும் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறது ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரோம். சிவபெருமானுடைய ருத்ர அம்சமாக தோன்றிருக்கக்கூடியவர் தான் கால பைரவர்னு சொல்லுவாங்க. சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரிச்சிடக்கூடியவர். பைரவரை பொறுத்த வரைக்குமே காலத்தோட கடவுள்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வத்துக்கும் கால பைரவருக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கால பைரவர் தாங்க. இந்த நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் நிறைய பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்கள் வளரணும்னு நினச்சா கூட வளர முடியாத ஏதோ ஒரு சக்திங்கிறது இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய கண் திருஷ்டி பாதிப்பாக கூட இருக்கலாம். இல்லைன்னா வளர முடியாத ஏதாவது செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க. நிறைய பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்டவங்க இல்லாமல் நிறைய பேர் கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்க கூட இருப்பாங்க. வாழ்க்கையில் திருமணம் சம்மந்தப்பட்ட தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை, அதே மாதிரி எந்த நல்லது செய்யணும்னு நினச்சாலுமே தடையாகவே இருக்கும். கடன் பிரச்சனை அதிகமாக சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலையை தவிக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி திதியில் ராகு காலத்தில் வழிபடுறது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய உதயம்னு சொல்கிறாங்கல்ல, சூரிய உதயத்தில் 4 நிமிஷம் முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 4 நிமிஷத்தை பைரவ முகூர்த்தம் சொல்லுவாங்க. அந்த பைரவ முகூர்த்தத்தில் கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். சௌமுக விளக்கு தீபம்
தீபங்கிறது 4 பக்கமும் எரியக்கூடிய தீபம். இந்த தீபத்தை நீங்கள் வீட்லையா இருக்கட்டும், சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவருக்காக இருக்கட்டும், அந்த பைரவ முகூர்த்தத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்கள் மனசு இருக்கக்கூடிய குறைய சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கால பைரவருக்கு இந்த செந்நிற மலர்கள்னா பிடிக்கும். அதனால் செவ்வரளி மலர் இல்லைன்னா இந்த செந்தாமரை மலர் சூட்டி நீங்கள் வழிபாடு பாருங்கள். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க. எதிர் தொல்லையால் அவதிப்படக்கூடியவங்க, நோய் நொடியில் சிக்கி தவிக்கக்கூடியவங்க கூட தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பல குறைகள் நீங்கி பல நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி திதிகளில் பொறுத்த வரைக்குமே பௌர்ணமி நாட்களையும் சரி, வளர்பறை அஷ்டமி நாட்களையும் சரி, நீங்கள் இந்த பூஜை செஞ்சீங்கன்னா மனசில் பல கவலை பிரச்சனை ஏக்கத்தோடு வாழ்ந்திருப்பீங்க, சோகத்தோடு வாழ்ந்திருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுன்னு சொல்லலாங்க. ரொம்ப எளிமையான விஷயந்தான். கடன் வாங்கி வட்டி அசல் கட்ட முடியாமல் இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஞாயிறு காலத்தில் ராகு காலத்தில் கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாங்க. ஜாதக கர்ம வினை நீங்கணும், காரிய தடை நீங்கணும், நினைச்சதை கை கூடணும், எதிர் தொல்லையே வேண்டான்னு நினைக்கக்கூடியவங்க கூட மிளகுல வடமாலை சாத்தி ஒரு பூசணியில் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனை நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சகல சௌபாக்கியமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு தலவாழை இலை வச்சு அது மேலே நெல் ஒருபடி பரப்பி அதுக்கு மேலே ஒரு தலவாழை இலை வச்சு பச்சரிசி ஒருபடி பரப்பி குங்குமம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி கொஞ்சமாக இந்த சௌமுக விளக்கு நீங்கள் தீபம் ஏற்றி தொடர்ந்து நீங்கள் 30 பழங்களில் மிளகு தீபம் ஏற்றி, பெரிய பழத்தில் தான் நீங்கள் தீபம் ஏற்றணுங்கிறதுலாம் இல்லை, சின்ன பழத்தில் கூட உங்கள் வசதிக்கு உண்டான மாதிரி சின்ன பழங்களில் 30 பழங்களில் நீங்கள் தொடர்ந்து கால பைரவருக்கு நீங்கள் இந்த நாட்களில் வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவருக்கு ஏலக்காய் மாலை நீங்கள் செலுத்தலாம். ஒரு படி ஏலக்காயை பைரவர் பாதத்தில் வெத்தலை மேல் வச்சிங்கன்னா கடன் பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புண்டு. இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்கள் மனதார செய்யணும். இது வழிபாட்டு கூடவே உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மறக்கக்கூடாது. உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு தான் நீங்கள் இதை எல்லாமே செய்யணும். அதே மாதிரி இந்த வழிபாடு செய்கிறப்ப வீட்டில் ஈசானிய மூலையில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தெய்வேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப இந்த நேரம் அர்த்தாஷ்டக ராசியில் வக்கரகதியில் சனி ராகு சேர்க்கை, 8ஆம் இடத்துல குரு சுக்கிர சேர்க்கை உடம்புல பாதிப்பை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியில் உணவு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது வேண்டாம். இந்த நேரம் பயன் அதிகமாக இருக்கிறதால வெளியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் வெளியில் கொஞ்சம் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயம், உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். நீங்கள் எப்பவுமே எளிமையான உணவு சாப்பிடக்கூடியவங்க தான். விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே இந்த உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பீங்க. அதிகமாக இந்த நேரம் நீங்கள் அக்கறை கொடுக்கக்கூடியது இந்த உணவு விஷயத்தில் தான். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்கள். மருத்துவ செலவு கொஞ்சம் இந்த நேரம் உடல் நலத்தில் பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அதிகப்படியான அலைச்சல் வேண்டாம். உணவு விஷயத்தில் கவனம் பாருங்கள். கடுமையான உழைப்பு உண்டு தான், ஆனாலுமே உடம்பை நீங்கள் இந்த நேரம் பார்த்துக்கணும். சரியான தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது. இந்த நேரம் வருமானம் உண்டு, செலவும் கொஞ்சம் உண்டு. அதனால் வரவும் செலவும் சமந்தான். நெருங்கின உறவுக்காரங்க வகையில் அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற அமைப்பு இருக்குது. அதனால் கவனம் பாருங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறத விட நீங்களாவே முன்ன நின்று பார்க்குறது நல்லது. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் வரன் உடனடியாக கொஞ்சம் அமையாது. கொஞ்சம் தடங்களை கொடுத்த பின்னாடி தான் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே இந்த நேரம் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல வரனாக அமையும். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. ஆனால் அந்த நேரம் புரிந்துணர்வு கொஞ்சம் இருக்காது. சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே விட்டு கொடுத்து போக பாருங்கள். புதுசாக கடனை எதுவுமே ஏற்காமல் இருந்துட்டாலே போதும். திட்டமிட்டு இருக்கிறத வச்சு திட்டமிட்டு செலவு செஞ்சாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வேலைன்னு வர்றப்ப ரொம்பவே பாடுபடுறீங்க. உங்களை விட பாடுபடுறவங்க இந்த நேரம் அதிகமாக யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்க. ஆனாலுமே யாரையுமே திருப்திப்படுத்த முடியல. வேலையில் பொறுத்த வரைக்குமே தினமுமே ஏதாவது ஒரு குத்தங்குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாங்க. இதனால கவனங்கிறது செதறுது. நிறைய தப்பு செய்கிற மாதிரி அமைஞ்சிருது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே யார் என்ன சொன்னாலும் சரி இந்த நேரம் உங்கள் வேலையில் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் தினசரி என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து பாருங்கள். சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகமாக நீங்கள் அதிக நெருக்கம் வச்சுக்காமல் இருக்கிறதே போதும். உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரம் வரப்போ இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ராசிப்படி 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டக ராசியில் சனியூர் ராகம் இணைஞ்சிருக்கிறது. அதனால் இந்த நேரம் சந்தை நிலவரத்தை நீங்கள் கவனிக்கணும். அதிகமாக
அதிகமாக கொள்முதல் செய்யக்கூடாது. கூட்டாளிகள் வகையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த நேரம் பிரச்சனை சமாளிக்கணும்னா கோபத்தை கட்டுப்படுத்துங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. என்ன ஒன்று இந்த நேரம் சுற்றி இருக்கக்கூடியவங்களை யாரையுமே நம்ப முடியாது. கொஞ்சம் இந்த நேரம் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. அதனால் பார்த்து நடந்துக்க பாருங்கள். வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இதே தான். இந்த நேரம் யாரையுமே உங்களால் நம்ப முடியாது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் அதிகமாக வெளியில் நீங்கள் நண்பர்களோட வெளியில் போகிறத தவிர்க்க பாருங்கள். இந்த நேரம் புத்தகத்தை கையில் எடுத்தாலே ஏதாவது ஒரு மனசோர்வுங்கிறது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்கள். தூங்கி எழுந்ததுமே அதிகாலை நேரத்தில் சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் புத்தகத்தை நீங்கள் கையில் எடுக்கிறது நல்லது. இதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. விவசாயம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. கொஞ்சம் கால்நடை பராமரிப்பில் செலவு அதிகமாக இருக்குது. அதனால் கால்நடைகளோட உடல்நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுப்பு அதிகம் தாங்க. ஏற்கனவே ஏதாவது ஒரு வகையிலங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அதிகம். உடம்புலையும் ஏதாவது ஒரு வலி சோர்வு இந்த நேரம் அதிகமாக இருக்குது. மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வரும். ஒற்றை தலைவலி, மூட்டு வலி, இந்த உடம்புல ஒரு கைகால் வலி, இந்த தலை சுற்றுறது, இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்கணும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். சின்ன தொந்தரவாக இருந்தாலும் மருத்துவர்கிட்ட கட்டிக்கிறது நல்லது. குளிர்ச்சியான உணவு அதிகம் எடுத்துக்கிறது வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள்.